ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கார்த்திகெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எப்போவுமே சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று என்ன நடந்துச்சுன்னு. நம்ம டிவிக்கே தான், அதாவது தமிழக வெற்றி கழகம், அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நேற்று பண்ணியிருக்காங்க. ஐசோ ஸ்பீடு யூடியூப் சேனலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் மிக பிரபலமான ஒரு யூடியூபர், கிட்டத்தட்ட 4 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. அதிகமாக லைவ் தான் அதிகமாக வீடியோ போடக்கூடிய நபர். இன்னொன்று ரொனால்டோ பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து தாய்லாந்தில் ஒரு லைவ் வீடியோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறப்ப டிவிக்கே கட்சி சார்ந்த நண்பர்களா இல்லை வந்து விஜய் ரசிகர்களான்னு தெரியல, அங்கே போய் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே தான், ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதில் ஒரு வார்த்தை மட்டும் விட்டுட்டாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அது ஒன்று தான் தப்பாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் பேசுகிறது எல்லாமே ஓகே தான். பட் சீஃப் மினிஸ்டர் இந்தியாக்கிறது தான் எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். நீங்களாம் யார் அப்படின்னு தான் கேட்க தோணுது. டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கெல்லாம் போய் சம்பவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது அவன் முழிக்கிறான் ஸ்பீடு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? டிவிக்கே விஜய், அவன் சொல்கிற சவுத் இண்டியன் ஆக்டர் அப்படிங்கிறான். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறான். டிவிக்கே அப்படிங்கிறான், தளபதி விஜய்ங்கிறான். அவன் முழிக்கிறான் ஸ்பீடு. என்னது லைவில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த லைவை 4 கோடி மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். 4 கோடி மக்கள் லைவ் சேனலில் போய் டிவிக்கே கட்சிக்கு சார்ந்த விர்ச்சுவல் வாரிஸ் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து எல்லா சேனலும், நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்போம். அதோட ஃபுல் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாமே எல்லா யூடியூப் சேனலும் அதை பற்றி பேசுது. நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணுறாங்க. சில பேர் செய்தி சேனல் அதை எடுத்து போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த கட்சியை போய் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியும் நல்லா தான் இருக்குது. எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயங்கள், ரசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிற அந்த ஒரு வார்த்தை தாயா யோசித்து பேச மாட்டிங்களா? சரி, ஓகே. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங் இது தான். என் மண்டக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயம் இது தான். அவன் ஸ்பீடு வந்து லைவ் போயிட்டுருக்கு. அவன் தாய்லாந்தில் லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மணி நேரம் லைவ். அந்த ஷோ 2.5 மணி நேரம் லைவ் வந்து சேனலில் போட்டிருக்கான். அதில் வந்து எங்கே அவனை பார்த்தாங்கன்னு தெரியல. ஒரு டிராஃபிக்கில் ஒரு ட்ராவலில் அவங்க பைக் ஓட்டிகிட்ருக்கிறாங்க, இவர் காரில் உட்காந்துட்ருக்காரு. சில சேனல்ஸ் என்ன பண்ணிங்கன்னா செருப்பை வந்து போட்டு டிவிக்கே சொன்ன மாதிரி சில இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். அது செருப்பு போட்டது வேற ஆள், அதாவது அந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த நபர் தான் செருப்பு போட்டுட்டு அது என்னோட செருப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்பீடு வந்து இதுக்கு ஏன்ட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்பான். அது வந்து வேறு. அதுக்கப்புறம் தான் டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் பேசுவாங்க. இந்த மாதிரி டிவிக்கே விஜய், சவுத் இண்டியன் ஆக்டர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து அந்த லைவில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அவன் வந்து லைவையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 4 கோடி பேருங்க. 4 கோடி பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது டிவிக்கேவோட ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அந்த கட்சி சார்ந்த நபர்களும் சரி, கிட்டத்தட்ட டிவிக்கவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு. எல்லாமே சூப்பர் தான். எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஓகே தான். ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறதே ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. நீங்களே இப்போ உங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அதுதான் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது. மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. யாருமே எதிர்பார்க்கல. தளபதி விஜய் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா இப்போ இவங்க இப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எனிவே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நேற்று செம்ம ஃபன்னு. ஐசோ ஸ்பீடில் வந்து கிட்டத்தட்ட இதுக்காகவே சும்மாவே வீடியோ ட்ரெண்டிங் ஆகும். லைவ்லேயே 4 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அவன் எந்தளவுக்கு ஃபேமஸான யூடியூபர். அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு டிவிக்கோட ப்ரொமோஷன் நடந்திருக்குது. இது வந்து எல்லா சேனலும் ட்ரோலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சேனலும் வந்து அதை வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. முக்கியமாக டிவிக்கேக்காரங்க பாருங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுறாங்க. எல்லாமே சூப்பர் தான், எல்லாமே நல்லா இருக்குது தான். இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறத அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாவது சொல்லியிருக்கலாம், ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஒரு பதட்டத்தில் பசங்க வார்த்தையை விட்டாங்க. அதுதான் இப்போ எல்லாருமே எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. எனவே அன்எக்ஸ்பெக்டடாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சம்பவத்தை உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. உங்களோட முயற்சிகளை நான் வரவேற்கிறேன். சூப்பர்.
இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் முழுமனதாக ஏற்கிறேன். நல்ல ஒரு முயற்சி. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக டிவி டிபேட்டில் பார்க்க முடியுது, ப்ரெஸ் மீட்டிங்கில் பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு அந்த கட்சி சார்ந்த நபர்கள், அந்த கட்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தன்னோட முகத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நல்ல விஷயம்தான். விரைவில் வந்து விஜய் அவர்கள், தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக மக்களை சந்திக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமும், தனிப்பட்ட விருப்பமும். நானும் அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சிபிஐ விசாரணை மூலமாக சீக்கிரம் அங்கே என்ன நடச்சுங்கிறது மக்களுக்கு தெரியணும். இன்னொன்று, விரைவில் வந்து அவர் மக்களை சந்திக்கணும். ஏன்னா 2026 அவங்க வந்து எலெக்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட மைல் ஸ்டோனாக வச்சுருக்காங்க. ஏன்னா சிஎம் கேண்டிடேட் விஜய்ங்கிறத வெளிப்படையாக அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மதுரை மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளணும், மக்களை இன்னும் சந்திக்கணும். முன்ன இருந்ததோட ரொம்ப பாதுகாப்பாக நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட உங்கள் கட்சி நிர்வாகிகளோட ஒத்துழைப்போடு நீங்கள் அடுத்த மாநாடு இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, பிரச்சாரமாக இருந்தாலும் சரி மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. ஏன்னா மக்கள் அதிக அளவில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து டிவிகே கட்சி சார்பாக இருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னோட கருத்தும். விரைவில் வந்து விஜய் அவர்கள் வெளிவருவார், மக்களை சந்திப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ யாருமே பார்க்கலன்னு நம்ம வீட்டில் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்குது, சேனலில் இருக்குது. நான் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிவிக்கல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேறு லெவல் சம்பவம் தான்.